நாமக்கல் மாவட்டம் கொசவம்பட்டி ஏரியில் 4 கோடி ரூபாயில் அமைக்கப்பட்ட நடைபாதை பராமரிப்பு இல்லாததால் சமூக விரோதிகளின் கூடாரமாக மாறியுள்ளது. இதுகுறித்து நமது செய்தியாளர் ராஜு வழங்கிய கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம். நாமக்கல் மாநகராட்சி கொசவம்பட்டி ஏரியில் பொதுமக்கள் நடந்து செல்ல நடைபயிற்சி மேற்கொள்வதற்காக சுமார் 4 கோடி ரூபாய் மதிப்பில் மாநகராட்சி சார்பில் நடைபாதை அமைக்கப்பட்டுள்ளது. இந்த பகுதியில் முறையாக பராமரிப்பு பணி இல்லாததால் மின் விளக்குகள் எரியவில்லை எனவும், நடந்து செல்லும் பாதை உள்ள கற்கள் பெயர்ந்து சிதிலமடைந்துள்ளதாகவும், மேலும் இந்த பகுதியில் போதிய பாதுகாப்பு இல்லாதனால் இங்கு நடைபயிற்சி மேற்கொள்ள வரும் பொதுமக்கள் அச்சத்திற்கு உள்ளாகுவதாக குற்றம் சாட்டியுள்ளனர். எனவே இந்த பகுதியில் பொதுமக்கள் தேவைக்காக குடிநீர் வசதி, கண்காணிப்பு கேமரா மற்றும் மாலை மற்றும் இரவு நேரங்களில் போலீசார் ரோந்து பணி மேற்கொள்ள வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். இது குறித்து இந்த பகுதி மக்களிடையே நாம் கேட்போம். நாமக்கல் மாநகராட்சி பகுதி சேந்தமங்கலம் சாலை பிரதான சாலையாகும். இந்த சாலை என்பது பிரதான சுற்றுலா தலமான கொல்லிமலைக்கு செல்கின்ற சாலை. மேலும் ரயில்வே ஜங்ஷன் உள்ளது. இதே போல பல்வேறு பொதுமக்கள் செல்லுகின்ற இந்த சாலையில் கொசவம்பட்டி ஏரி என்று ஒன்று உள்ளது. இந்த கொசவம்பட்டி ஏரியை புனரமைப்பதற்காகவும் புதுப்பிப்பதற்காகவும் தமிழக அரசால் கலைஞர் மேம்பாட்டு நிதியின் கீழ் சுமார் 4 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டு பொதுமக்கள் நடைபாதை செல்வதற்காக இங்கே பணிகள் துவக்கப்பட்டு பணிகள் முடிக்கப்பட்டன. ஆனால் தற்போது இன்று வரை அந்த பணிகள் முடிக்கப்பட்டிருந்தாலும் நடைபாதை செல்வதற்கு லாயக்கற்ற பகுதியாக உள்ளது. ஏனென்றால் இந்த பகுதியில் சமூக விரோத செயல்களும் சமூக விரோதிகளும் இங்கே இருந்து பல சமூக விரோத செயல்களில் ஈடுபட்டு வருகின்றனர். அதே போல இங்கே நடைபாதை செல்லும் பொழுது பொதுமக்களுக்கு அச்சமூட்டும் வகையில் விஷப்பூச்சிகளும் பாம்புகளும் இங்கே உலா வருகின்றன. எனவே உடனடியாக மாவட்ட நிர்வாகமும் தமிழக முதல்வர் அவர்களும் இந்த பிரச்சனையை கவனத்தில் எடுத்து பொதுமக்கள் முழு பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும். அதே போல இந்த நடைபாதையில் அமைத்திருக்கின்ற மின்விளக்குகள் எப்பொழுதும் எரிவதில்லை. பெயரளவிலே இந்த மின்விளக்கு அமைக்கப்பட்டிருக்கின்றன. அதே போல நடைபாதை செல்லும் போது பொதுமக்களுக்கு ஏதாவது அசம்பாவிதம் ஏற்பட்டால், ஏதாவது பிரச்சனைகள் ஏற்பட்டால் குடிக்க தண்ணீர் கூட இல்லாத நிலை உள்ளது. மாவட்ட ஆட்சியர் அவர்கள் இந்த பகுதியில் உடனடியாக பார்வையிட வேண்டும். இந்த பாதுகாப்பற்ற சூழ்நிலையை பாதுகாப்பாக கொண்டு வருவதற்கு உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இந்த பொதுமக்கள் வாயிலாக நான் கேட்டுக்கொள்கிறேன்.